சரி, இப்போ நாங்கள் நிற்கிறோம் காத்தாங்குடி கமர்ஷியல் பேங்க்ல. எதற்காக நாங்கள் இப்போ இந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து காசு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்கிறோம். ஏடிஎம்ல 25,000 ரூபாய் காசு வெட்டியிருக்கும். எதுக்கு வெட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப நாம பேங்க்ல 25,000 ரூபாய் காசு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு லேப்டாப் ஒன்று வாங்க போறோம். அந்த லேப்டாப் எங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, காத்தாங்குடி பிரதான வீதியில் இருக்கின்ற ஏடிஎஸ் அட்வான்ஸ் டிஜிட்டல் செக்யூரிட்டி சிசிடிவி கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன லேப்டாப், எப்படி வாங்க போறோம், அந்த லேப்டாப் வாங்க யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உள்ள வாங்க. சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னத்துக்கு நாம இந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு லேப்டாப் இன்னைக்கு வாங்க போறோம். இந்த ஹெல்ப்புக்கு ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, இடுப்புக்கு கீழே எவ்விதமான இயக்கமும் கிடையாது. அவங்க மாதாந்தம் ஒரு 3,000 ரூபாய் மாத்திரமே எதிர்பார்க்கிறாங்க அவங்களோட மருத்துவ செலவுக்கு. அந்த 3,000 ரூபாயை பெற்றுக்கொள்வதற்கு மிக கஷ்டப்படுறாங்க. அப்படியான ஒரு கால பகுதியில தான் உழைச்சி சொந்தமாக முயற்சி செய்து அந்த பணத்தை திரட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க எங்களிடம் கண்டக்ட் பண்ணி ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த லேப்டாப்பை நாங்க அந்த சகோதரிக்கு ஒப்படைக்கிறதுக்காக அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை வர சொல்லியிருக்கோம். அவங்கள்ட்ட இந்த லேப்டாப் ஒப்படைப்பும் அது சம்பந்தமான காணொலியும் இதோட அட்டாச் பண்ணி கட்டாயம் உங்களுக்காக வெளியிடுவோம். ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த இந்த இடுப்பு பகுதிக்கு கீழே எவ்விதமான இயக்கமும் இல்லாத அந்த சகோதரிக்கு நாம் இந்த பெருமதியான லேப்டாப்பை இப்போது வழங்க இருக்கின்றோம். இந்த லேப்டாப்பை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சகோதரருடைய தந்தை இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவரிடம் சில விஷயங்களை கேட்டுவிட்டு அந்த உதவியினை நாம் வழங்கி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க மகளுக்கு என்ன நடந்து? அவங்க என்ன 7 வயசுல வழிபட்டவங்க. வழிபாட்டு கீழுக்கு முன்னாடி சேர்ந்து வச்சு கீழுக்கு அவங்க கக்குசி, இந்த கக்குசி ஒன்று விலங்குகள் அவங்க. அதே மாதிரிதான் இப்ப இது வீழ்ச்சியெல்லாம் இருக்கு. வரையில இந்த வழிபாடு 34 வருஷமா இருக்கு அவருக்கு. இது வரையில இருந்து எந்த விதமான இதுவும் இல்லை, உதவி இல்லை. நதிக்கு அந்த சார் இந்த எப்படியான உதவி செய்யற நீங்க மிச்சம் தான் கணக்கு மாதிரி. உண்மையிலே ஏற்கனவே எங்களை தொடர்பு கொண்டு சொன்ன அந்த கிராபிக்ஸ் வேலைகள், ஆபீஸ் வேலை எல்லாம் செய்வேன்னு சொல்லி இருந்த லேப்டாப் தான் இப்ப சொன்னா எவ்வளவு மாதம் அந்த செலவாக போகுது? இந்த செலவு அவங்க இப்படி ஒரு மாசம் செலவுக்கு வேண்டாம் 10,000 ரூபாய் காசு வேணும். மருத்துவர்களுக்கு மட்டுமா? அது மட்டும் என்ன பட்ட வேண்டணும், அது இன்ஜெக்ஷன் குடிச்ச பண்ணி போடணும். அது முக்கியமான சாமான பண்ணக்கூடிய அதுவும் காணும். 10,000 காணாது. மாசம் 10,000 காணாது. எங்களுக்கு சொன்ன ஒரு 3,000 ரூபாய் போதுமே சொல்லி சில டைம் இல்ல. நம்ம சாமான் ஒரு பட்டை முதல் ஒரு பட்டை 80 ரூபாய்க்கு போடுற பட்டை இப்போ 380 ரூபா உண்டு. மறந்து அதுக்கு போற பக்கெட் ஒன்று முதல்ல 50 ரூபா வந்த பக்கெட் இப்போ 300 ரூபா பக்கெட் உண்டு. இப்ப எல்லா சாமானும் கொஞ்சம் விலை கூட தானே. அதால சாமானுக்கு சாமானுக்கு கூட. அந்த வெளியில் பட்ட பாதிப்புல வேற யாரு பாதிக்கப்பட்டீங்க? உமா அப்பம் இன்னைக்கு வெளிப்பட்ட இப்படி ஒரு 6 பேருக்கு வெளிப்பட்ட அங்க எங்க வீட்டு நாங்களுக்கு. நீங்க வீட்டுல இருந்து? எங்க வீட்டுல நாங்க இருந்தேன். வீட்டுல இருந்து வெளியில் விழுந்து வீட்டுல வந்து விழுந்தேதான். 97 மாசம் 2ஆம் தேதி இந்த சரி சரி. இந்த லேப்டாப் உங்களோட தரப்புல இருந்து ஒரு 25,000 ரூபாய் காசை எங்களுக்கு தந்திருந்தாங்க. அந்த காசை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முயற்சி நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த லேப்டாப்பை காத்தாங்குடியை சேர்ந்த ஒரு கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கிற ஒரு ஓனர் முகமது ஷஃபீர் என்று சொல்லி அவரு மேலதிகமாக 25,000 ரூபாய் காசை போட்டு அவர் இந்த லேப்டாப் உங்களுக்கு வாங்கி தந்திருக்காரு. இன்ஷா அல்லாஹ் இந்த லேப்டாப் நான் உங்களுக்கு கையளிக்கிறேன். இந்த லேப்டாப் உங்களோட மகள்கிட்ட கொண்டு கொடுங்க. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறாங்க நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, அந்த 25,000 ரூபாய் கடனை தீர்க்கிறதுக்கு இந்த வீடியோ பாக்குற ஒருத்தர் 1 ரூபா தந்தாலே போதும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா 25,000 பேர் தந்தா கூட அந்த கடனை தீர்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நான் கேள்விப்பட்டேன், இந்த உதவியை செஞ்ச அந்த சகோதரருடைய தாய் சோஹீனமுற்று இருப்பதா, கிளம்புல இருக்கதா கேள்விப்பட்டேன். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மகளையும் துஆ செய்ய சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னதை போல இந்த லேப்டாப்பை எங்களுக்கு தந்த அந்த உரிமையாளர் உடைய தாய் சோஹீனம் அடைந்து தலைநகர் கொழும்பு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்தோம். எனவேதான் யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலுக்கு முன்பதாக இருந்து நாம் துஆ செய்கிறோம். அந்த
இதை உதவி செய்தவருடைய அந்த தாய் மிக விரைவாக வளமைக்கு திரும்ப வேண்டும். உண்மையிலே இப்படியான உதவிகளை செய்கின்றவர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தார் சரிதசகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே மிக பெருமதியான ஒரு லேப்டாப். இதனை எங்களுக்கு அந்த உரிமையாளர் தந்திருக்கிறார். எனவே இன்ஷா அல்லாஹ் அவர் செய்த இந்த உதவிக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் அருள் பாலிப்பான் என்று நம்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உங்களோட உதவிக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த உதவியை எனக்கு செய்வீங்க என்று எனக்கு கடனாக 25,000 ரூபாய் தந்து உதவி செய்தாங்க. நான் திரும்ப கொடுக்கணும். அதே மாதிரி காத்தாங்குடியை சேர்ந்து கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கிறேன். உதவி செய்தாங்க. உண்மையில இந்த உதவியை மறக்க மாட்டேன். நான் சொந்தமா முயற்சி செய்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் என்னுடைய மருத்துவ செலவுக்காகத்தான் இந்த பணம் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கு. என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இணைச்சிருக்கேன். இந்த தொலைபேசியும் இதில் இருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் தாங்க, அதை நான் ஆன்லைன் மூலமாக செஞ்சு உங்களுக்கு அனுப்புவேன். இந்த உதவியை செய்த அவங்களோட அம்மா அவங்களுக்கு சோமில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் குணமாகி நல்லா இருக்குன்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். அதே மாதிரி இந்த உதவியை செய்த எல்லாருக்கும் நான் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அதே மாதிரி இந்த ஏற்பாட்டை செய்ததுக்கு முழுக்க உதவியாயிருந்த உதவும் உள்ளம் அமைப்புடைய சஜ்ஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.